இவங்க மண்டபத்துல போய் தூங்கி எந்திரிச்சுட்டு பொட்டல சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டு இத கைதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற பாதிக்கப்பட்ட மாணவிகள் முன் வந்து புகார் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை மிரட்டுவதற்காக இவங்க லீக் பண்ணாங்க அப்படின்னு குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த நபர் தலைமறைவாயிட்டாருங்க. இவரை காவல்துறை பாதுகாக்கிறது எப்படி அதிமுக ஆட்சி காலத்துல இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டத்துல சீமான் கலந்துகிட்டு கைதாகி இருக்கிறாரு. ஏற்கனவே தாவேகாவினுடைய புசி ஆனந்த் அவர்கள் வந்து நேத்து கைது செய்யப்பட்டது. இன்னைக்கு சீமான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த போராட்டத்தை அவர் கலந்துகிட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இதை முதல் கைதுனே சொல்லக்கூடாதுங்க. கூட்டிட்டு போய் மண்டபத்துல வைப்பாங்க. போனவனே மதிய சோறு பொட்ட சோறு சாப்பாடு வந்துடும். அங்க தூங்கி எந்திரிச்சாங்கன்னா 4 மணிக்கு டீ கொடுப்பாங்க. 5 மணிக்கு அவங்களே கிளம்பி போங்கப்பான்னு மண்டபத்தை திறந்து விட்டுருவாங்க. இதை முதல் கைதுன்னே சொல்லக்கூடாது. இப்படியான கைதெல்லாம் கணக்கெடுத்தா நல்லா 500 600 கைதாயிருப்பேன். இத கைதுன்னு ஊடகங்கள் சொல்றாங்க. நீங்க கைதுனா கைது செய்யப்பட்டு நீங்க கோர்ட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு அல்லது மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாதான் அதுக்கு பேர் கைது. இவங்க மண்டபத்துல போய் தூங்கி எந்திரிச்சுட்டு பொட்டல சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டு இத கைதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அப்படின்னா 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் ஜெயில இருக்கிற தோழர்களா என்னன்னு சொல்றது? நீங்க அது எல்லாத்தையும் தாண்டிங்க. சரி, போராட்டம் பண்ணீங்க, சரிப்பா, உங்களுடைய கோரிக்கை என்ன? இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்யுங்க அப்படிங்கிறது கோரிக்கையா இருக்கலாம். இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை இந்த அரசாங்கமானது பாதுகாக்கிறது, அவர் தலைமறைவாக இருப்பதற்கு இந்த அரசாங்கம் உதவுகிறது அப்படிங்கிற இதெல்லாம் குற்றச்சாட்டாக இருந்தா தாராளமா நீங்க அரசாங்கத்தை எடுத்து போராடலாம். ஆனா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் இவர்தான் குற்றவாளின்னு சொன்ன அன்னைக்கே கைது செய்யப்பட்டுட்டார். வேற என்னதான் உங்க கோரிக்கை? இவனுக்கு ஒரு கோரிக்கையும் கிடையாதுங்க, ஒரு நோக்கமும் கிடையாது. எப்படியாச்சும் திமுகவை எதிர்க்கணும், வரக்கூடிய தேர்தல்ல திமுகவை தோற்கடிக்கணும், அதற்கு பிளந்தண்ணி கழுகுகள் போல திமுகவுக்கு எதிராக ஒரு நாடகத்தோட நடத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த எஃப்ஐஆர் லீக் அவுட் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் இந்த எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பரவலா இது வந்து விமர்சனமாவே போய்கிட்டு இருக்குது. என்ன எப்படி பாக்குறீங்க இத? இல்லாத அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கும் நீங்க தேசிய இதனுடைய போர்ட்டல் இருந்து லீக் ஆச்சு அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? தமிழக காவல்துறையானது திட்டமிட்டு இது போன்ற பாதிக்கப்பட்ட மாணவிகள் முன் வந்து புகார் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை மிரட்டுவதற்காக இவங்க லீக் பண்ணாங்க அப்படின்னு அண்ணாமலை உட்பட இங்க இருக்கக்கூடிய எல்லா கோமாளிகளும் குற்றச்சாட்டு வைத்தாங்க. ஆனா தேசிய இவங்க சைபர் இது எங்களிடம் தான் லீக் ஆச்சு, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் இங்க ரெஜிஸ்டர் ஆகும், அந்த போர்ட்டல்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நீங்க கம்ப்ளைண்ட் செய்யப்பட்ட பின்கோடு எங்கன்னு பார்ப்பாங்க. தமிழ்நாடா, நேஷனல்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும், நேஷனல்ல இருந்து கேரளாக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களிடம் இருந்து லீக் ஆயிருச்சு அப்படிங்கிறத அவங்களே தெளிவுபடுத்துறாங்க. அப்படின்னா இன்னைக்கு போராட வேண்டியவங்க போராடக்கூடியது மத்திய அரசை எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து. ஆனா எல்லாத்துக்குமே திமுகவை எதிர்க்கிறாங்கன்னா இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் கண்கூட பார்க்கலாம். அதுவுங்க பாஜக இது போன்ற விவகாரத்துக்கு போராடுவது கேலி கூத்துதான். இன்னைக்கு கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்க. இன்னைக்கு மணிப்பூர்ல இன்றைக்கும் ஏதோ ஒரு பகுதியில் பாஜக கும்பலால் அந்த ஏதோ ஒரு மணிப்பூர் பெண்மணி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுறாங்க, சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இப்படியான ஒரு கட்சியில் இருந்துகிட்டு திமுகவுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழக அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டுவதற்கு இவர்களுக்கெல்லாம் முதல் தகுதியே கிடையாது அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சுங்க, மணிப்பூர் சம்பவம். இதுல எல்லாம் என்னன்னா அந்த அரசாங்கமானது குற்றவாளிகள் பக்கம் நின்று அவர்கள் சார்போடு செயல்பட்டு அவர்களுக்கு ஆதரவாக நின்றது. இந்த விவகாரத்துல திமுகவானது குற்றவாளிக்கு ஆதரவா நின்றுச்சா? ஃபர்ஸ்ட் என்னன்னு கிளப்பி விட்டாங்க, இந்த நபரே திமுக உறுப்பினர் தான், திமுக பொறுப்பாளர் தான் கிளப்பி விட்டாங்க ஒரு ஃபேக் போட்டோவை வச்சு. அதுவும் பொய் அப்படி நிறுவனமாச்சு. இவங்களுடைய நோக்கமானது திமுக எதிர்ப்பு தானே ஒழிய தமிழக பெண்கள் மீதோ மக்கள் மீதோ இவங்களுக்கு அக்கறை கிடையாது அப்படிங்கிறது அரசியல் தெரிந்த எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தர் சொல்லும் பொழுது அந்த 32 உணர்வாளர்களும் எங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு.
அவங்க களத்துல நிக்கிறதாகவும், இந்த மத்த பெரியாரி இயக்கங்கள் எல்லாம் மௌனம் காக்கிறதாகவும், திமுக அரச காப்பாத்துறதுக்காகவும் இருக்கிறது மாரி ஒரு ஒரு விமர்சனத்த ஒரு சமீபத்திய பேட்டியில வச்சிருக்கிறாரு. அத எப்படி பார்க்குறீங்க? அதே கேனத்தனமா இப்படிதான் பேசுவாங்க. குற்றவாளி கைது செய்யப்படாட்டி நம்ம போராட்டத்தை அறிவிக்கலாம்ப்பா. குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த நபர் தலைமறைவாயிட்டாருங்க. இவரை காவல்துறை பாதுகாக்கிறது. எப்படி அதிமுக ஆட்சி காலத்துல எஸ்.வி. சேகர் அதிமுக பாதுகாத்ததோ, அதே போல திமுக ஆட்சி காலத்தில் இந்த குற்றவாளியையும் திமுக அரசு பாதுகாக்கிறது. பக்கபலமாக குற்றவாளிக்கு ஆதரவாக நிற்கிறதுங்கிற சூழல் இருந்தா, உங்களுக்கு முன்னாடி நாங்களே போராட்டத்தை அறிவிச்சிருப்போம். இங்கதான் குற்றவாளியே கைது செய்யப்பட்டு அவன் ஜெயில கழுதிட்டு இருக்கானே. வேற என்னதான் கோரிக்கை? குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் ஜெயிலுக்கு போயாச்சுங்க. இனி வழக்கு நடத்தப்படும். குற்றவாளி தண்டிக்கப்படுவா. இதுதான ப்ராசஸ். வேற என்ன பண்ணணும்? இவர்களுக்கு திமுகவை எதிர்க்கணுங்க. அதே போல மீடியால திமுகவுக்கு எதிரான ஒரு உருவத்தை ஏற்படுத்தணும். வரக்கூடிய தேர்தல்ல திமுகவை வீழ்த்தி பாஜகவுக்கு சார்புடைய ஒரு ஆட்சி இங்க அமைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த எல்லா கும்பலுமே செயல்படுது அப்படிங்கிறது அரசியல் அறிவுடைய எல்லா தமிழர்களுக்குமே தெரியும். நீங்க இந்த குறிப்பிட்ட திமுக எதிர்ப்பாளர்களை தாண்டிங்க சராசரி மக்களிடம் போய் கேளுங்களேன். அவங்க இது ஒரு சம்பவம். இது தடுத்திருக்க வேண்டியதா. எந்த சம்பவம்னாலும் அதை அனுமதிக்க கூடாது. காவல்துறையானது இப்படி போன்ற ஒரு சம்பவம் நடக்காம தடுப்பதுதான் காவல்துறையோட வேலை. அதற்கு காவல்துறைக்கு நாம் அழுத்தம் கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு நாம் அழுத்தம் கொடுக்கணுமே ஒழிய இந்த குற்றவாளிக்கு பின்புலமாக தமிழக அரசு இருக்கு. அந்த குற்றவாளியோடு ஸ்டாலின் தொடர்புல இருக்காரு, உதயநிதி தொடர்புல இருக்காரு அப்படிங்கிற இது போன்ற அவதூறுகளை சராசரி மக்களே இங்க ரசிக்கல யாருமே. ரொம்ப சிம்பிளாவும் கடந்து போறாங்க. இது திட்டமிட்டு திமுகவுக்கு எதிராக இந்த கும்பல் நாடகம் நடத்துதுப்பா அப்படிங்கிறத சராசரி மக்கள் எளிமையா புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.